சென்னை, பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல மெட்ரோ ட்ரெயின் ஆனது ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஓடும். ஆனா ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு மெட்ரோ ட்ரெயின் ஆனது ஓடுதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் இன்னும் நம்ம சவுத் இந்தியால தொடங்கல. அது மாதிரியான ஒரு இன்டர் சிட்டி ப்ராஜெக்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஹோசூர்ல இருந்து கர்நாடகாவில் இருக்கிற பொம்மசாண்ட்ரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்டர் சிட்டி மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டை ஒன்று உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கவர்மெண்ட்டும் ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை ப்ரிப்பேர் பண்ணிச்சு. ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்றது எதுவும் கிடையாது. இந்த ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்த முடியுமா, அப்படி நடைமுறைப்படுத்தினா ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா, எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது போன்ற பல்வேறு விஷயங்களானது இந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல இருக்கும். இப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில இருந்து இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஒரு டெட் எண்டுக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. டெட் எண்ட் அப்படின்னா ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டா எப்படி அது நகர முடியாதோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆனது வந்து நின்றுருக்கு. தமிழ்நாட்டில் ஓடுற மெட்ரோ ட்ரெயின்ஸை மேனேஜ் பண்ற நிர்வாகம் வந்து சிஆர்எம்எல், அதே மாதிரி பெங்களூர் நகரை பொறுத்த வரையில பிஎம்ஆர்சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்படி இவங்க ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன தெரிய வந்தது அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சைட்ல 25 kV ஏசி ஓவர் ஹெட் ட்ராக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஆனா கர்நாடகா சைட்ல 750 வோல்ட் டிசி தேர்ட் ரெயில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதாவது இவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் அவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் கம்ப்ளீட்லி வெவ்வேறா இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ப்ராஜெக்டை தொடர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரெயினை பவர் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எலக்ட்ரிசிட்டி மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் ஒரு மாதிரியும் இவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி வேற மாதிரியும் இருக்கும் பட்சத்துல இது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆனது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாது அப்படின்றது தெரியுது. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் ஆனது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா பிஆர்எம்சிஎல் ஆகட்டும் இல்லைன்னா சிஆர்எம்ஆல் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ஒர்க் அரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒர்க் அரவுண்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் ஆனது அடுத்த கட்டத்துக்கு நகரும். பிஆர்எம்சிஎல் இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். இது ஏதாவது பண்ண முடியுமா, இந்த ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா, ஏதாவது ஆல்டர்னேட்டிவான விஷயங்களை பண்ண முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிஆர்எம்சிஎல் சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ப்ராஜெக்டை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஹோசூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எக்கனாமிக் growth ஆனது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆனது போர்டில் இருக்கும் போல தான் தெரியுது. இது அடுத்த எந்த திசையில நகருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.